அவன் வந்தான். அந்த வீரன் வந்தான். தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணமுண்டு, மானமும் வீரமும் அவருக்கு உயிரென்று உலகத்திற்கு காட்டினான். என் பரம்பரைக்கு இல்லாத ஒரு பரந்த நோக்கு அவனுக்கு இருந்தது. எது என்றால், பறந்து விரிந்து கிடக்கிற இந்த பூமி பந்தில் எம் இனத்திற்கென்று ஒரு தனித்த சுதந்திரம் பெற்ற ஒரு தாயகம் வேண்டும் என்ற கனவு. அந்த கனவை முன்னிறுத்தி அவன் என் இனத்திற்கு வேண்டியது விடுதலை, அதற்கு விலை என் தலையே ஆனாலும் தருகிறேன் என்று களத்திலே நின்றான். அந்த ஒப்பற்ற பெரும் வீரன் தான் எங்கள் உயிர் தலைவன் மாவீரன் பிரபாகரன் அவர். அந்த தலைவனின் பிள்ளைகள் நம்பிக்கையோடு இருந்தோம். எனக்கு ஒரு நாடு வரப்போகிறது, என் தாய்மொழியிலேயே பணம் அச்சிடப்பட போகிறது, என் தாய்மொழியிலேயே மருத்துவம், சட்டம், பொறியியல் எல்லாம் படிக்கப் போகிறேன், உலக அரங்கில் என் இனம் ஓடப்போகிறது, ஒலிம்பிக் போட்டியிலே வென்று வந்த பிறகு வெற்றி மேடையில் ஏறும்போது ஏறுது கொடி ஏறுது என்று என் தாயின் மொழியிலேயே என் தேசிய கீதம் பாடப்பட போகிறது. உலகை கடல் பல கடந்து படை பல நடத்தி உலகின் பல்வேறு நாடுகளை வென்று மூன்றாவது பெரிய வல்லரசை நிறுவிய அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன், அவன் அன்பு மகன் அரசேந்திர சோழன், எங்கள் முன்னவர்கள் தூக்கி பிடித்த கொடி உலகெங்கும் பறக்கவிட்ட என் புலிக்கொடி உலக அரங்கிலே வெற்றி கொடியாக பறக்கப் போகிறது என்று நம்பி ஏக்கத்தோடு காத்திருந்த பிள்ளைகள் நாங்கள். எங்கள் கண்முன்னே எங்கள் தாயக விடுதலை கனவை நசுக்கி நாசமாக்கியது இந்த காங்கிரஸ் கட்சி. கூடவே இருந்து பெருந்துரோகம் செய்தது இந்த திமுக. எதிர்த்து போராடி எங்கள் சாய் தடுக்காமல் வேடிக்கை பார்த்தது இந்த அதிமுக, இந்த பாரதிய ஜனதா. எனக்கு பரம்பரையில் என் முன்னவள் இருந்தால் வீர மரத்தி, என் மான பெரும்பாட்டி வேலு நாச்சியார். கணவனை இழந்த பிறகு கைம்பெண்ணாவார்கள். 200 ஆண்டுகளுக்கு முன்பு என் மாதா வீர மாதா வேலு நாச்சியார் வந்தால், முத்துவடுகநாத தேவருங்கிற என் பாட்டனை வெள்ளைக்காரன் கொன்ற பிறகு விதவையாகி மூளையிலே உட்கார்ந்து மூக்கச் சிந்தி கொண்டு இல்லாமல் கை குழந்தை வெள்ளச்சியை தூக்கி கொண்டு போனால் ஒரு பாட்டன் கோபால நாயக்கர் வீட்டிலே அடக்கிறேன் புரிஞ்சால் அவன் கோட்டையிலே அவன் மகளைப் போல சேர்த்து வைத்து ஆதரவு கொடுத்து அங்கே தங்க வைத்தான். அங்கிருந்து இழந்த நிலத்தை நான் மீட்டே தீர்வேன் என்று புருஷனின் கணவனின் உடலின் மீது சத்தியம் செய்து சென்ற என் பாட்டி ஐதர் அலி திப்பு சுல்தான் இடத்திலே படை உதவி வாங்கி பல ஆண்டுகள் பயிற்சி எடுத்து அடங்கா வெறியோடு இழந்த தன் அன்னை நிலத்தை போரிட்டு மீட்டால் என்ற வரலாறு இந்த இந்திய துணைக்கண்டத்திலே என் இனத்திற்கும் என் பாட்டிக்கும் தான் உண்டு.